இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக தேர்தல் அதிகாரிகள். தமிழகத்தில் 4 தொகுதிகள் காலியா இருக்குன்னு முறைப்படி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைஞ்சிருந்த நிலையில் இந்த தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நிலவரத்தை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிடவும் கேட்கலாம். பாஸ்கர், இப்போ முறைப்படி அறிவிச்சிருக்காங்க. இந்த தேதி அப்படிங்கிறது எப்போ வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம் இடைத்தேர்தலுக்கு? தாராபுரம், சத்யபாமா, மதுராந்தகம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம், இசைக்கு சுப்பையா இவங்க 4 பேரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சட்டப்பேரவை செயலகம் மூலமாகவே ஏற்கனவே அரசியலில் இந்த 4 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் தமிழகத்துல மேலும் 4 தொகுதிகள் காலியாக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி தெரியப்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த 4 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக இருப்பதன் காரணமாக தமிழகத்துல 5 தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும். தொகுதிகள் காலியானால் 6 மாத கால இடைவெளியில தேர்தல் அறிவிக்க வேண்டும். அந்த வகையில இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை பூர்வாங்க பணிகளை தொடங்கும். இதற்கான ஒரு சமிக்கையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் என்பது இதற்கான அனைத்து விதமான தகவலையும் தெரியப்படுத்தியிருக்கிறது. 2 மாத கால இடைவெளியில அதற்கான அதிகாரப்பூர்வமான தேர்தல் அட்டவணை என்பது வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேர்தல் இப்போதுதான் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று புதிய ஆட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் தலைமையில் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இந்த தேர்தலை எப்போது தமிழகத்துல இடைத்தேர்தலை நடத்தலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த மாதத்தில் இருக்கிறது, உள்ளூர் விடுமுறை, பள்ளிகளுக்கான வாக்குச்சாவடி மையங்களுக்கான அவசியம், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கேட்பார்கள். அதற்கான ஒரு அறிக்கையும் கொடுப்பார்கள். அந்த வகையில தான் அந்த மாதத்துல அந்த தேர்தல் தேதியை அறிவிப்பதற்குண்டான நடவடிக்கையாகவும் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு மீதான பரிசீலனை, அதை தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் அட்டவணை என்பது வெளியிடப்படும். இதற்காக ஒரு 15 நாட்கள் இடைவெளியில அதற்கான முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் ஆணையம் அதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை எல்லாம் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுக்கும். இதற்காக கால அவகாசத்தை ஓரிரு மாதங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்குண்டான நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் ஈடுபடும் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.